हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्त्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। मंत्र नंबर 4.4.22 स एष नेति नेत्यात्मा अगृह्यो न हि गृह्यते अशीर्यो न हि शीर्यते असंगो न हि सज्जते असितो न व्यतते न रिष्यति एतमुहैवैते न तरत इति अतः पापमकरवमिति अतः कल्याणमकरवमिति उभे ऊहैवैष एते तरति नैनं कृताकृते तपतः। So concluding portion of the section நாம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யாக்ஞவல்கியர் இப்போ என்ன சாதனாலாம் பண்ணணும் அப்படிங்கிறதை சொல்லின்னு இருக்கார். ஸோ நம்ம லைஃப்பை ஆரம்பிக்கும் பொழுதே என்ன கோல் அப்படிங்கிறத செட் பண்ணின்றணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த கோலை அடையிறதுக்கு நாம் என்னெல்லாம் சாதனாஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த மந்திரத்தில் நாம் பார்த்துன்னு இருக்கோம். ஸோ வேதமே பியூட்டிஃபுல்லாக நம்மளோட லைஃப்பை 4 ஸ்டேஜஸாக பிரித்து கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறார். அதில் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே அந்த பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படின்னு அந்த ஸ்டேஜ் இருக்கே, அதிலேயே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் என்னோட லைஃப்பில் அடைய வேண்டிய கோல் என்ன அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கோலை அடையறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாம் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுண்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ளே நாம் என்டர் பண்ணுறோம். ஸோ என்ன கோல்? எல்லாருக்கும் மோக்ஷம்தான் கோலாக இருக்கணும். அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு கர்மயோகம், உபாசனா யோகம், ஞான யோகம், இந்த 3 சாதனாவையும் ஒருத்தரும் ஃபாலோ பண்ணணும்.
ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே இந்த நாலேஜ் நமக்கு கிடைக்கணும். எது கோலை ரீச் பண்ணுறதுக்கு என்ன சாதனா. நெக்ஸ்ட்டு கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ளே என்டர் பண்ணி, கிரகஸ்த ஆசிரமம் ப்ரிடாமினண்ட்டாக எதுக்கு? கர்மயோக பிரதான லைஃப். ஸோ கிரகஸ்த ஆசிரமம் சொல்லிட்டாலே இப்போ நம்ம வந்து ஃபேமிலியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், அதனால் கண்டிப்பாக நாம் சம்பாதிச்சு ஆகணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போது சம்பாதிச்சு என்ஜாய் பண்ண போகிறோமா, இல்லை சம்பாதிச்சு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோமா? சம்பாதிச்சு என்ஜாய் பண்ணினோன்னா மற்றவா மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் லைஃப். சம்பாதிச்சு கான்ட்ரிபியூட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கர்மயோக பிரதான லைஃப். அப்போ தான் அது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படின்னு சொல்ல முடியும். அந்த சேர்த்து வச்சுண்டு நாளைக்கு அது யூஸ் ஆகும் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த மைண்டு காமாக இருக்காதுல்ல. ஏன்னா அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நம்மளால் வந்து சாஸ்திரம் எல்லாம் வந்து ஃப்ரீயாக படிக்க முடியாது. அதனால் என்ன தேவையோ அதை சம்பாதிக்கணும், என்ன தேவையோ வச்சுக்கணும், மற்றதை கான்ட்ரிபியூட் பண்ணிடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ கர்மயோக பிரதானமாக நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணினோன்னா நமக்கு மைண்ட் ப்யூரிஃபிகேஷன் டெஃபினட்டாக கிடைக்கும். பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணுறது மூலமாக சித்த சுத்தி வந்து கிடைக்கிறது. அப்புறம் கிரகஸ்த ஆசிரமமில் கொஞ்ச நாள் இருந்து கிராஜுவலாக நம்ம வந்து வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்குள்ளே என்டர் பண்ணணும். அது வந்து உபாசனா பிரதான ஆசிரமம். ஸோ இவ்வளோ நாள் பரப்பரான வேலை பண்ணிட்டு இருந்ததையெல்லாம் இப்போது கிராஜுவலாக ஸ்லோ டவுன் பண்ணணும். எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கூட அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இப்போ இருக்கிறது இல்லை. அதனால் நம்மளே தான் அதையும் வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் மேக்ஸிமம் எப்படி வந்து அதெல்லாம் குறைச்சிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்துட்டு ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக ஆக ஆரம்பிக்கணும். ஸோ உபாசனா பிரதான ஆசிரமம். என்ன உபாசனா பண்ணணும்? ரெண்டுமே பண்ணணும். ஏகரூப அநேக ரூப ரெண்டுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ண மைண்டுக்கு வந்து இன்னும் ஃபோக்கஸிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறது. ப்ரீ ஆக்குபேஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த உபாசனா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ கர்மயோகம், உபாசனா யோகம் இதை ஃபாலோ பண்ணி சாதன சத்துஷ்டய சம்பத்தி இப்போ அந்த பர்சனுக்கு கிடச்சிடுது அப்படின்னா இப்போ அந்த பர்சன் அந்த 4th ஆசிரமத்துக்கு போய் ஞான யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணலாம். எல்லாராலையும் வந்து சந்நியாசியாக ஆக முடியாது இல்லையா? அதனால் இப்போது நம்மளுடைய இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த ஆசிரமத்தில் இருக்கோமோ அந்த ஆசிரமத்திலே இருந்துட்டு மைண்டிலேருந்து அந்த ப்ரீ ஆக்குபேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி அகம் மமெல்லாம் கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு இந்த விஷயத்தை கேட்டோம் அப்படின்னா ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணும் பொழுது நமக்கு அந்த ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. இப்போது வேதாந்தம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் பேசிக்காக நம்மளுக்கு வந்து 2 விஷயம் தேவைப்படுறது. ஒன்று வந்து டைம், இன்னொன்று ரிலாக்ஸ்டு மைண்ட். இது 2 தான் வேணும் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு. ஸோ இந்த மந்திரம் அந்த 4 ஆசிரமங்கள் பற்றியும் பேசுகிறது. அப்புறம் இந்த பிக்ஷாச்சரியம் சரந்தி அப்படிங்கிற வார்த்தை வரதுனால அது என்டையர் விஷயம் வந்து சந்நியாச ஆசிரமத்தை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு வந்து பாஷ்யத்தில் சங்கரர் வந்து மென்ஷன் பண்ணுறார். ஏன்னா அவள் தானே பிக்ஷை எடுத்து சாப்பிடுவா இல்லையா? ஸோ இப்போது மைண்டை குவைட்டன் பண்ணி ஞான யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஞான யோகமும் எப்படி பண்ணணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன டீச்சிங்கை அண்டர்கோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு சாம்பிள் இங்கே இந்த மந்திரத்தில் பார்த்தோம். ச ஏஷ நேதி நேதி ஆத்மா.
எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸையும் நாம் வந்து இப்போது நெகேட் பண்ணணும். அதாவது ஆப்ஜெக்டை எல்லாம் நெகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, நெகேட் பண்ண முடியாத சப்ஜெக்ட் இருக்கும். இப்போது சப்ஜெக்டையும் நம்ம நெகேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த சப்ஜெக்டை என்னவா மாற்றணும்? ஆப்ஜெக்டாக மாற்றினாதான் அதை நம்மளால் வந்து நெகேட் பண்ண முடியும். அதனால் சப்ஜெக்டை நம்ம ஒரு நாளைக்கும் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. அதனால் சப்ஜெக்டை நம்மளால் நெகேட்டே பண்ண முடியாது. அப்போ எல்லாத்தையும் நெகேட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கே, அதுதான் நான். அனாத்மா எல்லாம் நெகேட் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் இருக்கிறது ஆத்மா. அந்த ஆத்மா நான் அப்படின்னு மட்டும்தான் நம்மளால் வந்து, அதாவது அந்த கிளைம் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் நாம் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்கிறோம். ஆத்மாவை ஒரு நாளைக்கும் ஆப்ஜெக்டாக நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கிறது. அது மட்டும் போராது. இப்போ இந்த என்டையர் யூனிவர்ஸ் என்னுடைய அப்பியரன்ஸ் அப்படிங்கிற நாலேஜும் நமக்கு கிடைக்கணும். ஏன்னா அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னா பிரம்மன்தான் இந்த ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னால், நானே தான் காரணமான பிரம்மன், நானே தான் இப்போது எல்லா காரியமாகவும் அப்பியர் ஆகிறேன். இந்த அறிவும் நமக்கு ஏற்படணும். ஸோ நம்ம இந்த 1.4.7 அதில் பார்த்தோம்ல, தேகாத்ம பாவா டு ஜீவாத்ம பாவா டு பரமாத்ம பாவா டு சர்வாத்ம பாவா. அந்த சர்வாத்ம பாவா வர வரைக்கும் நம்மளோட ஜேர்னி கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதை எப்படி அடையிறோம்னா, ச ஏஷ நேதி நேதி ஏதம் உ ஹை வைத்தே ந தரத இதி. இப்போ வந்து இந்த போர்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அந்த நேத்திலாம் பண்ணி ஞானம்லாம் அடைஞ்சிட்டோம். இப்போ இந்த ஞானம் அடைஞ்ச உடனே அது மூலமாக எனக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறதை இந்த லாஸ்ட் 2 சென்டென்சஸ் சொல்கிறது. அத்தஹா பாபம் அகரவம் இதி, அத்தஹா கல்யாணம் அகரவம் இதி, உபே உ ஹைவைஷ ஏதே தரதி நைனம் கிருதா கிருதே தபதா. இப்போது ஆத்ம ஞானம் வந்தது அப்படின்னு சொன்னால் அதனுடைய பலன் இருக்குல்ல, அதை வந்து ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒவ்வொரு விதமாக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். பட் ஜென்ரலி என்ன பலன் கிடைக்கும் சொல்லும்? ஜீவன் முக்தி, விதேக முக்தி அப்படின்னு சொல்லும். இப்போ இந்த ஜீவன் முக்தி இருக்குல்ல, இதையே டிஃப்ரெண்ட்டாக நம்மளால் வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியும். இதுதான் ஜீவன் முக்தி, இதுதான் ஜீவன் முக்தி அப்படின்னும் வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியும். இப்போது பகவத்கீதாவை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணர் வந்து ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம், குணாதீத லக்ஷணம். ஸோ ஒரு ஞானியுடைய லக்ஷணம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு வந்து 2nd சாப்டரில் பார்த்துருக்கோம், 12th சாப்டரில் பார்த்துருக்கோம், 14th சாப்டரில் பார்த்துருக்கோம். அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ரக்கருண ஏவச்ச வீதராக பய குரோதா. ஸோ அது ஒன்றே ஆக்சுவலி போகிறோம் இல்லையா? வீதராகா, வீத பயா, வீத குரோதா. நோ அட்டாச்மெண்ட், நோ ஃபியர், நோ ஆங்கர். அப்போ அந்த மைண்டு வந்து அந்த காம்னஸை என்ஜாய் பண்ணும். என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் அந்த மைண்டினால் அந்த காம்னஸை வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஜீவன் முக்தி பலனுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ். இங்கே உபனிஷத் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னா, தைத்திரிய உபனிஷத்தில் நாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மேனரில் இங்கே வந்து அந்த ஜீவன் முக்தி பலனை சொல்கிறது. இப்போது ஒரு மனுஷனோட டஃபஸ்ட்டு சேலஞ்ச் எது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹேண்டிலிங் ஓல்ட் ஏஜ். இதுதான் வந்து ஒரு பர்சனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம். இப்போ சப்போஸ் நம்மளுடைய பிராரப்தம் வந்து நன்னா இருந்து அந்த ஓல்டு ஏஜில் வந்து நம்ம ஹெல்த்தியாக இருந்து நம்ம பிராரப்தம் முடிஞ்சதுன்னா நோ ப்ராப்ளம். பட் பிராரப்தம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது அப்படின்னா
என்னாகும், ஓல்டு ஏஜில் நிறையா டிசீசஸ்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஏற்படும். இப்போ ஓல்டு ஏஜோட ப்ராப்ளமே என்னென்னா, ஃபிசிக்கலாக நம்மளால் வந்து ஆக்டிவாக இருக்க முடியாது, மைண்டு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அந்த ஆக்டிவாக இருக்கிற மைண்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் வயசானவாளுக்கு. ஸோ நம்ம பார்த்துருக்கோம், அந்த ஃபெடரல் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் இல்லையா. இங்கே உபனிஷத் வந்து அந்த ஓல்டு ஏஜில் வரக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதில் 2 ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளமை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணுறது. ஒன்று வந்து பாஸ்டில் நான் பண்ணின விஷயத்தை நினச்சி வருத்தப்படுறது, ரிக்ரெட்டு. இன்னொன்று ஃப்யூச்சரை பற்றின கன்சர்ன். அந்த ஃப்யூச்சருமே அகெயின் நம்ம 2ஆக டிவைட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஒன்று இமீடியட் ஃப்யூச்சர். அதாவது இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னா, இன்னும் என்னோடய உடம்பு ரொம்ப வருஷனாக போயிடுத்துன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த ஃப்யூச்சரை பற்றின, இமீடியட் ஃப்யூச்சரை பற்றின ஆங்ஸைட்டி இருக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஜென்மா எனக்கு என்ன கிடைக்கும்னு தெரியலையே, நான் வந்து இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன், அதை வந்து பகவான் பார்த்து எனக்கு நல்ல ஜென்மா கொடுப்பானா, இல்லை நான் கொஞ்சம் தப்பெல்லாம் பண்ணியிருக்கேனே அதெல்லாம் அக்கௌண்ட்டில் எடுத்துட்டு எனக்கு வந்து ஏதாவது இன்ஃபீரியர் ஜென்மா கொடுப்பானா. இந்த ஆங்ஸைட்டி கண்டிப்பாக வந்து வயசானவாளுக்கு இருக்கும். அப்போது அந்த ரிக்ரெட், அப்புறம் ஃப்யூச்சரை பற்றின ஆங்ஸைட்டி, இந்த 2 தான் வந்து உபனிஷத்து இங்கே மென்ஷன் பண்ணுறது. இதுவும் கூட சம்சாரா தானே, சம்சாராவோட ஒரு விதமான எக்ஸ்ப்ரெஷன். ஸோ ஒரு கர்த்தாவாக என்னோடய பாஸ்ட்டை பற்றின வருத்தம், ரிக்ரெட், அப்புறம் போக்தாவாக என்னோடய ஃப்யூச்சரை பற்றின ஆங்ஸைட்டி ஆர் பயம். இப்போ உபனிஷத் சொல்கிறது, இதே நீ ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொன்னால், உனக்கு மோட்சம் கிடச்சிடுத்து அப்படின்னு சொன்னால், இந்த 2 ப்ராப்ளமுமே உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஞானிக்கு இந்த 2 ப்ராப்ளமும் இருக்காது. அதாவது கர்த்தாவா பாஸ்ட்டை பற்றின ரிக்ரெட்டும் இருக்காது, போக்தாவா ஃப்யூச்சரை பற்றின ஆங்ஸைட்டியும் இருக்காது. ஏன்னா ஞானி அகம் அகர்த்தா அபோக்தா அப்படின்னு தெரிஞ்சுட்டார். இப்போது ஞானம் வரத்துக்கு முன்னாடி கர்த்தாவாக இருந்தார், ஞானம் வந்ததுக்கப்புறம் அகர்த்தாவாக மாறினாரா? எப்போவுமே அகர்த்தா அப்படிங்கிற அறிவு வரதுனால பாஸ்டில் என்ன பண்ணினாரோ அதை பற்றி நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இப்போது அபோக்தா அப்படின்னு நன்னா தெரியும். அதனால் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற ஆங்ஸைட்டியும் வந்து ஞானிக்கு இருக்காது. அப்போது ஒரு ஃப்ரீ மைண்ட் அந்த ஞானி என்ஜாய் பண்ணுவார். அந்த ஃப்ரீ மைண்டில் இப்போ என்ன பண்ணுவார் ஞானி அப்படின்னா, இந்த ஞானத்தோட க்ளோரியை நினச்சி பார்ப்பார். செல்ஃப் நாலேஜோட க்ளோரியை திங்க் பண்ணி பார்ப்பார். நான் ஒரு இண்டிவிஜுவல் ஜீவா கிடையாது, நான் பரமாத்மா, சத்ரூபா சித்ரூபா ஆனந்த ரூபா அனந்த ரூபா சுத்த ரூபா இப்படின்னு தன்னோட க்ளோரியை இந்த ஞானியால் வந்து நினச்சி பார்க்க முடியும். இதெல்லாம் எதனால் கிடச்சிது? ஞானத்தினால. ஸோ ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் மூலமாக இந்த ஞானி வந்து இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறார். இப்போ ஓல்டு ஏஜில் நமக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம ஆல்ரெடி ஓல்டு ஏஜ் தான் ஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் இந்த ஞானத்தை அடையிறோமோ
அவ்வளோ சீக்கிரம் நாம் வந்து அந்த ஜீவன் முக்தி பலனை என்ஜாய் பண்ணலாம். ஸோ மந்திரம் இங்கே என்ன சொல்கிறது? ஏத்தம் ஊஹ இவ ஏத்தே ந தரத்த இதி. ஏத்தே அப்படின்னா அந்த 2 விதமான தாட்ஸ் பார்த்தோம்ல, பாஸ்ட் பற்றின ரிக்ரெட், ஃப்யூச்சர் பற்றின ஆங்ஸைட்டி. ஏத்தேனா அந்த 2 விதமான தாட்ஸ். ஏத்தம், ஏத்தம்னா இந்த ஞானிக்கு, ந தரதா அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. என்ன மாதிரியான தாட்ஸா அது? அத்தா பாபம் அகரவம் இதி. அத்தா கல்யாணம் அகரவம் இதி. அகரவம்னா இந்த இடத்துல பாஸ்டில் பண்ணினது அப்படின்னு அர்த்தம். பாப்பம் அகரவம் அப்படின்னா நான் பாப்பம் பண்ணியிருக்கேனே, முன்னாடி நான் வந்து பாப்பம் பண்ணியிருக்கேனே. அத்தஹா அப்படின்னா ஏதோ காரணத்தினால, ஃபார் சம் ரீசன், ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் வந்து சில பாப்பம்லாம் பண்ணியிருக்கேனே, சில பேட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேனே. அத்தஹா கல்யாணம் அகரவம் இதி. சில குட் ஆக்ஷன்ஸ் எல்லாமும் நான் வந்து பண்ணியிருக்கேனே. இந்த மாதிரியான தாட்ஸ் ஞானிக்கு இருக்காது. ந தரதா அப்படின்னா ஞானியை இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாது. நைனம் கிருதா கிருதே தபதா. கிருத அகிருத தபதா ந ஏனம். ஸோ ஞானிக்கு வந்து தெரியும், நான் கர்த்தாவும் கிடையாது, போக்தாவும் கிடையாது. நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுக்ருதம் விபுஹு. ஆத்மாவுக்கு பாப்பமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. யார் வந்து பாப்பம் இருக்குது புண்ணியம் இருக்குதுன்னு சொல்லுவா? அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹா. யார் அஜ்ஞானியோ அவன்தான் எனக்கு பாப்பம் இருக்குது புண்ணியம் இருக்குது அப்படியெல்லாம் பேசின்னு இருப்பான். ஆத்மாவுக்கு பாப்பமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. ஏன்னா ஆத்மா வந்து அசங்க ஆத்மா. புண்ணியத்தாலையும் அதை அஃபெக்ட் பண்ண முடியாது, பாப்பத்தாலையும் அஃபெக்ட் பண்ண முடியாது. எப்படி வந்து அந்த மூவி ஸ்க்ரீன் இருக்கே, ஸ்க்ரீனை மூவினால் எப்படி வந்து அஃபெக்ட் பண்ண முடியாதோ, குட் சீன்ஸாலையும் அஃபெக்ட் பண்ண முடியாது, பேடு சீன்ஸ்னாலையும் வந்து அஃபெக்ட் பண்ண முடியாது. அஜ்ஞானே ஆவிருத்தம் ஞானம். இக்னோரன்ஸ் இருக்கிறவா தான் என்ன சொல்லுவாள்? எனக்கு சஞ்சிதம் இருக்குது, பிராரப்தம் இருக்குது, ஆகாமி இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். அதனால தான் ஜந்தவஹா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரிட்டிசைஸ் பண்ணுவார். ஆனால் ஞானிக்கு அந்த எண்ணமே இப்போது ஏற்படாது. நைனம் கிருதா கிருத்தே தபதா. இந்த 2 வரியும் ரிக்ரெட்டும் சரி, ஃப்யூச்சரை பற்றின ஆங்ஸைட்டியும் சரி, ஞானி வந்து தரத்தி அப்படின்னு சொன்னால் ஹீ கிராசஸ் ஓவர், அவருக்கு அது இருக்காது. கிருத அகிருத்தம் அப்படின்னா பண்ணினது பண்ணாமல் விட்டது, பண்ண வேண்டியதை பண்ணாமல் விட்டது, ஆர் பண்ணக்கூடாததை பண்ணினது, அது 2 பற்றியும் கூட ஞானி வந்து கவலைப்பட மாட்டார். இப்போ வயசானவாளோட ப்ராப்ளமே அவளுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால, நான் முன்னாடி என்னெல்லாம் பண்ணேன், என்னெல்லாம் தப்பாக பண்ணேன், என்னெல்லாம் சரியாக பண்ணுறதுக்கு விட்டுட்டேன், இதெல்லாம் யோசிச்சுட்டுருப்பாள்ல, அதெல்லாம் ஞானிக்கு இருக்காது. விருத்தஸ்தாவது சிந்தா சக்தா இருக்குல்ல, 24/7 என்ன பண்ணிட்டுருப்பான்னா கவலைப்பட்டுருப்பா. தூக்கமும் சரியாக வராதா அவளுக்கு? பாவம் ஒரு 2 hours 3 hours தான் ஒரு நாளைக்கு தூக்கம் வரும். சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுந்துருவா. நடுராத்திரி எல்லாம் முழிச்சுட்டுருப்பா, பாக்கி பேர் எல்லாம் தூங்கின்ட்டுருப்பா. அவள் வந்து நமக்கு மட்டும் தூக்கமே வரமாட்டேங்கிறதே அப்படின்னு யோசிச்சுண்டு என்னெல்லாம் தப்பு பண்ணேன், என்னெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கலாம் இப்படின்னு வந்து யோசிச்சுட்டு உட்காந்துட்டுருப்பா. ஸோ இதெல்லாம் ஒரு அஜ்ஞானி ஜீவா அண்டர்கோ பண்ணுறது. இது எதுவும் ஞானிக்கு இருக்காது. நெக்ஸ்ட் மந்திரம் பார்க்கலாம். மந்த்ரா நம்பர் 4.4.23. ததேதத்ருச்சாப்யுக்தம் ஏஷ நித்யோ மஹிமா பிராமணஸ்ய
ஏஷ நித்யோ மகிமா பிராமணஸ்ய ந வர்ததே கர்மணா நோகணீயான் தஸ்யைவ ஸ்யாத் பதவித் தம் விதித்வா ந லிப்யதே கர்மணா பாபகேனேதி தஸ்மாதேவம் விச்சாந்தோ தாந்த உபரதஸ்திதிக்ஷுः. ஓகே, முதல்ல இந்த பாட்டை பார்க்கலாம். தது ஏதத் ரிச்சா அபியுக்தம். ரிச்சா அபியுக்தம்னா இது வந்து ரிக் மந்திரம். இப்போ தான் ஒருத்தர் வந்து கேட்டுட்டு போனார், ஏன் வந்து ததப்யேஷ ஸ்லோகோ பவதி இருக்குது அப்படின்னு. அவருக்காகவே இப்போ உபனிஷத் வந்து இல்லை உனக்காகவே நான் சொல்கிறேன் பாரு, ரிச்சா அபியுக்தம் ரிக் மந்திரம் இப்போ வந்து கோட் பண்ணப்படுறது. ஏன்னா இந்த உபனிஷத் வந்து யஜுர்வேதத்தை சேர்ந்த உபனிஷத் இல்லையா. இப்போ இங்கே ஒரு ரிக் மந்திரம் வந்து சொல்லப்படுறது. ரிச்சானா ரிக் மந்திரம், அபியுக்தம்னா டிக்ளேர்டு சொல்லப்படுறது. ஏஷ நித்யா மகிமா பிராமணஸ்ய. பிராமணானா இந்த இடத்துல யார்? பிரம்மஜானி அப்படின்னு அர்த்தம். யார் வந்து ஞானத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சிருக்காளோ அவள் தான் இந்த இடத்துல பிராமணஹா. ஏஷ நித்யா மகிமா பிராமணஸ்ய. அந்த ஞானியுடைய மகிமை இருக்கே, என்ன மகிமையா? நித்திய மகிமா அப்படின்னா பர்மனெண்ட் க்ளோரி அப்படின்னு அர்த்தம். இப்போ வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பர்மனெண்ட்டாக அந்த க்ளோரி இருக்குமானா இருக்காது, மாறிண்டே இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த ஞானியோட க்ளோரி இருக்கே அது எப்பயுமே மாறாது. அதனால் நித்திய மகிமா. ஏன்னா வந்து பூரணத்துவம் அப்படிங்கிறது ஞானியோட க்ளோரி இல்லையா. அந்த பூரணத்துவம் எங்கேயாவது சேஞ்ச் ஆகுமா? குறையும் கூடும் அந்த மாதிரி ஏதாவது ஆகுமானா ஆகாது இல்லையா. அதுதான் ஞானியுடைய நித்திய மகிமா. ந வருததே கர்மனா நோகணியான். ஸோ பூர்ணத்துவத்தை நம்மளால் ஆல்டர் பண்ண முடியாது. நிறைய நோபல் ஆக்ஷன்ஸ் பண்ணி புண்ணியமெல்லாம் பண்ணி பூர்ணத்துவத்தை இன்க்ரீஸும் பண்ண முடியாது. பேட் ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணி பாப்பமெல்லாம் சேர்த்துட்டு பூர்ணத்துவத்தை நம்மளால் டிக்ரீஸும் பண்ண முடியாது. ஏன்னா அது பூர்ணத்துவம், இன்ஃபினிட். பூர்ணமதா பூர்ணமிதம். எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் பூர்ணத்துவத்தை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. தஸ்ய ஏவ ஸ்யாத் பதவித் தம் விதித்வா ந லிப்யதே கர்மணா பாபகேன. ஸோ இப்போ உபனிஷத் வந்து என்டையர் ஹியூமனிட்டிக்கு ஒரு அட்வைஸு கொடுக்கறது. இப்போ இவ்வளோ நேரம் படிச்சியே இதுலேருந்து நீ வந்து அந்த ஞானியோடைய மகிமையை புரிஞ்சுட்டுருக்கல, தெரிஞ்சுட்டுருக்கல. அப்போ நீயும் ஏன் அந்த ஞானி மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாது? அந்த ஞானி போட்ட எஃபர்ட்டை நீயும் ஏன் வந்து போடக்கூடாது? தஸ்ய ஏவ பதவித் ஸ்யாத் அப்படின்னா அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் க்ளோரியை பற்றி நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்கோ, அதை நீங்களும் வந்து அனுபவிங்கோ அப்படின்னு சொல்கிறது. பதவித்து அப்படின்னா ஸ்வரூப. அந்த ஸ்வரூபத்தை நீயும் தெரிஞ்சுக்கோ. எந்த ஸ்வரூபத்தை? உன்னோட ஸ்வரூபத்தை நீனு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா அது வந்து நித்திய மகிமா. ஸோ தெரிஞ்சுண்டா மட்டும் போகாதில்ல, அதை வேல்யூ பண்ணி அதுக்காக நீ வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. தம் விதித்வா, ஒன்ஸ் நீ வந்து அதை தெரிஞ்சுட்ட அப்படின்னு சொன்னால், அந்த அந்த க்ளோரியை வந்து நீ டிஸ்கவர் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால் என்ன அட்வான்டேஜு? ந லிப்யதே கர்மனா பாபகேன. அதுக்கப்புறம் உன்னை கர்மா டச் பண்ணாது. இப்போ நம்மளோட ப்ராப்ளமே என்ன? ஏன் வந்து
ஆங்ஷியஸாக இருக்கும் ஆல் த டைம்? பிராரப்த கர்மா எனக்கு என்ன லாட் வச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலி இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்கிறோம்ல, லைஃபே வந்து போராட்டமாக தானே இருக்குது. ஆக்சுவலி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு இன்விசிபிள் பாக்ஸரோட பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒரு பாக்ஸர், விசிபிள் பாக்ஸர், அப்புறம் ஒரு இன்விசிபிள் பாக்ஸர். யார்? பிராரப்த கர்மா. எந்த சைடுலேருந்து வந்து அடிப்பான் அப்படின்னே நம்மளுக்கு தெரியாது. உனக்கு முன்னாடி நிற்கிறானா, பின்னாடி நிற்கிறானா, சைடில் நிற்கிறானான்னு தெரியவே உன்னால் ஒரு அடி கூட அது அடிக்க முடியாது. அது ஆனால் உன்னை வச்சு செய்யும். யாருக்கு அட்வான்டேஜு? அந்த இன்விசிபிளாக இருக்கிற பிராரப்த கர்மாவுக்கு தான் அட்வான்டேஜ், இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் மொமெண்ட் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதுதான் கர்மாவோட பவர். அப்படி வச்சுட்டு இருக்காது நம்மளை. ஸோ கர்மனா அப்படின்னா சஞ்சித, ஆகாமி, பிராரப்த மூணுத்தினாலையும் பாபக்கேன அப்படின்னா பாபம் அண்டு புண்ணியம் ரெண்டுமே சேர்த்துக்கணும். பாப்பம் புண்ணியம் ரெண்டுமே ஞானியை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ந லிப்பியத்தேனா அஃபெக்ட் ஆகிறது இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த ஞானத்தோட மகிமை. பாபகே நேதி இருக்குல்ல, அந்த இதி வரைக்கும் அந்த ரிக்வேத மந்திரம். அதுக்கப்புறம் யாக்ஞவல்யர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். தஸ்மாதேவம் விச்சாந்தோ தாந்த உபரதஸ்திதிக்ஷுஹு சமாஹிதோ பூத்வா ஆத்மன்யேவாத்மானம் பஷ்யதி சர்வமாத்மானம் பஷ்யதி நைனம் பாப்மா தரதி சர்வம் பாப்மானம் தரதி நைனம் பாப்மா தபதி சர்வம் பாப்மானம் தபதி விபாபோ விரஜோ விசிகித்சஹ பிராமணோ பவதி. ஃபுல்லாகவே படிச்சுடலாம். ஏஷ பிரம்மலோக சாம்ராட் ஏனம் பிராபிதோசீதி ஹோவாச்ச யாக்ஞவல்க்யः. சோஹம் பகவதே விதேஹான் ததாமி மாம் சாபி சக தாஸ்யாயேதி. இப்போ யாக்ஞவல்யர் என்டையர் ஹியூமனிட்டிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். அதுவும் யாருக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறார் அப்படின்னா, யார் வந்து வேதத்தை ஃபாலோ பண்ணுறாளோ, வேதத்தை யார் வந்து கைடாக அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். ஸோ நீ வந்து ஸ்பிரிச்சுவல் நாலெட்ஜை அடையிறது தான் உன்னுடைய கோலாக இருக்கணும். அந்த நாலெட்ஜை அடையிறதுக்கு உனக்கு வந்து சில குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுறது. அதனால நீ உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. உன்னை தகுதிப்படுத்திண்டு நீ மோட்சத்தை அடைவாயாக அப்படின்னு சொல்கிற. ஸோ ப்ரிப்பேர் ஃபார் நாலெட்ஜ், கெயின் நாலெட்ஜ், என்ஜாய் மோக்ஷா. இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொன்னால் அந்த குவாலிஃபிகேஷன்ஸை அடையிறது தான். விவேக வைராகிய சமாதி ஷட்க சம்பத்தி
முமுக்ஷுத்வம். இங்கே யாக்ஞவல்கியர் வந்து சில இம்பார்ட்டண்ட் குவாலிஃபிகேஷன்ஸை மட்டும் லிஸ்ட் பண்ணுறார். ஸோ தஸ்மாத் ஏவம் வித் சாந்தா தாந்தா உபரதா திதிக்ஷு சமாஹிதா பூத்வா ஆத்மனி ஏவ ஆத்மானம் பஷ்யதி. தஸ்மாத், தஸ்மாத்னா இந்த இடத்துல தேர்ஃபோர், அதாவது உன்னோட வாழ்க்கையை மீனிங்ஃபுல்லாக ஆக்கிக்கிறதுக்கு ஏவம் வித்து நீ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா சாந்தகா. சாந்தகானா மைண்டு டிசிப்ளின் பண்ணின பர்சன் அப்படின்னு அர்த்தம். ஷமஹான்னு அர்த்தம் சாந்தகா அப்படின்னா. தாட் டிசிப்ளின் இருக்குல்ல, அதுதான் இந்த இடத்துல சாந்தகா. தாந்தகா தமஹா நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து டிசிப்ளின் பண்ணுறது, ரெஸ்ட்ரெயின் பண்ணுறது. ஸோ கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் ரெண்டுமே நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். அதோட கண்ட்ரோலில் நாம் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் தத்துவபோதாவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். உபரதா, உபரதகானா இந்த இடத்துல வந்து காம் மைண்ட் அப்படின்னு அர்த்தம். ப்ரீ ஆக்குபேஷன்லாம் இல்லாத மைண்ட். அப்போ தானே படிக்க முடியும் இல்லையா, அப்போ தானே ஸ்ரவணம் பண்ண முடியும். திதிக்ஷுஹு, திதிக்ஷுஹு அப்படின்னா எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் அதை வந்து எதிர்கொள்கிற மென்டல் ஸ்ட்ரெங்த். இந்த இடத்துல சாய்ஸ்லெஸ் பிராரப்தம் நமக்கு ஏற்படும் பொழுது அந்த அந்த டஃப்னஸ் நம்மளுக்கு இருக்கணும்ல, அதை கோ த்ரூ பண்ணுறதுக்கு. அதுதான் இந்த இடத்துல திதிக்ஷுஹு, டாலரன்ஸ், ஃபார்பேரன்ஸ். சில பிராரப்தம்லாம் வந்து பிராயஷ்சித்தம் பண்ணி அவாய்ட் பண்ணலாம். சிலதெல்லாம் பிரபல பிராரப்தம் அப்படின்னு பார்த்துருக்கோம், என்ன பண்ணாலும் கூடவே இருக்கும். ஸோ திதிக்ஷா அப்படின்னா அந்த சகன சக்தி அப்படின்னு சொல்லலாம். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமா பாயினோ நித்யாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. ஸோ திதிக்ஷுஹு அதெல்லாம் கோத்ரூ பண்ணுறதுக்கு நமக்கு அந்த சகிஷ்ணுத்துவம் இருக்கணும். சமாஹிதா பூத்வா, சமாஹிதகனா சமாதானம், சித்த சமாதானம் அப்படின்னா ஃபோக்கஸ்டு மைண்ட், அந்த கோலை மிஸ் பண்ணாமல் இருக்கிறது. மோட்சம் அடையிறது தான் என்னுடைய கோல் அப்படிங்கிறத எந்த நேரத்திலையும் மறக்காமல் இருக்கிறது. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் அக்வயர் பண்ணி எது மூலமாக பண்ண முடியும்? கர்மயோகம் அண்ட் உபாசனா யோகம் மூலமாக இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் அடைஞ்சு நீ வந்து ஞான யோகத்துக்கு வா. ஞான யோகத்துக்கு வந்து என்ன பண்ணணும்? ஆத்மனி ஏவ ஆத்மானம் பஷ்யதி. ஆத்மனி ஏவ ஆத்மானம் பஷ்யதி. ஆத்மானம் பஷ்யதி, நீ வந்து ஆத்மாவை டிஸ்கவர் பண்ணு. எங்க? ஆத்மனி ஏவ, உன்கிட்டேயே, வித்தின் யோர் செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆத்மனி அப்படின்னா உன்னோட பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்லேயே நீ வந்து ஆத்மாவை டிஸ்கவர் பண்ணு. ரெண்டாவது ஆத்மானம் வந்து ஆத்மா, சச்சித் ஆத்மா. ஃபஸ்ட்டு ஆத்மனி வந்து அனாத்மா, பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ். ஆத்மா பஷ்யதி அப்படின்னா பார்க்கறது இல்லை, நீ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணு, டிஸ்கவர் பண்ணு. சரி, இப்போ ஆத்மாவை நான் வந்து டிஸ்கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? சர்வம் ஆத்மானம் பஷ்யதி. இப்போது ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிப்போம் அப்படின்னா, நான் ஆத்மா, நான் அப்சர்வர், நான் அப்சர்வ் பண்ணுற எல்லாம் அனாத்மா, அதெல்லாம் ஆப்ஜெக்ட் இல்லை. அப்போ அந்த ஆத்மா அனாத்மா பேதம் இருக்கும். பட் ஃபைனலாக முடிக்கும் பொழுது ஆத்மா அனாத்மா பேதத்தோடு நம்மளால் முடிக்க முடியாதே. அப்படி இருந்ததுன்னா துவைத்தம் வந்துடுமே. அப்போ எண்டு ஸ்டேஜில் என்ன பண்ணணும்?
அனாத்மாவும் ஆத்மா தான். ஆத்மா தான் டிஃப்ரெண்ட் நாமரூபங்களோட அப்பியர் ஆகிறது. ஆத்மனி ஏவ ஆத்மானம் பஷ்யதி சர்வம் சர்வம் அனாத்மானம் ஆத்மத்வேன பஷ்யதி. எல்லா அனாத்மாவையும் இப்போ என்னன்னு பார்க்கணும், ஆத்மாவோட அப்பியரன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். நான் தான் எல்லாம். சர்வாத்ம பாவகா. சர்வாத்ம பாவகாவை அடைஞ்சதுக்கப்புறம் ந ஏனம் பாப்மா தரதி, சர்வம் பாப்மானம் தரதி. அதே போன இதில் பார்த்த அதே ரெப்பிட்டிஷன் தான். ந ஏனம் பாப்மா தரத்தினா எந்த பாப்பமும் என்ன டச் பண்ணாது. ஸோ ஞானியை பாப்பம் டச் பண்ணாது. ஃபஸ்ட்டு தரத்தி அஃபெக்ட் பண்ணாது. ரெண்டாவது தரத்தி கிராஸ் ஓவர் பண்ணிடுறார். சர்வம் பாப்மானம் தரதி. அதுக்கப்புறம் என்ன, நைனம் பாப்மா தப்பதி, சர்வம் பாப்மானம் தப்பதி. ஸோ எந்த பாப்பமும் தப்பத்தி அப்படின்னா அந்த தகிக்கிறது இருக்குல்ல, அதாவது அஃபெக்ட் பண்ணுறது தான் தப்பத்திங்கிற வார்த்தை மூலமாக சொல்கிறது. எந்த பாப்பமும் கஷ்டத்தை கொடுக்காது. வேற என்ன ஆயிடுமா, சர்வம் பாப்மானம் தப்பதி ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. எல்லா பாப்பங்களும் பஸ்பம் ஆயிடும். பாப்பம் ஞானியை பேர்ன் பண்ணாது, ஞானி பாப்பத்தை பேர்ன் பண்ணிடுவார். வி பாபஹா வி ரஜஹா அவிசிகித்சஹா பிராமணஹா பவதி. ஸோ பிராமணஹான அகெயின் பிரம்மஜானி அப்படின்னு அர்த்தம். வி பாபஹா பாப்பம் அற்றவர், ஃப்ரீ ஃப்ரம் ஆல் பாப்பம். பாப்பம் மட்டுமா, புண்ணியத்தையும் நாம் இங்கே சேர்த்துக்கணும். ஞானிக்கு பாப்பமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. ஏன்னா வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பாண்டேஜ். வீரஜஹா, ரஜஹானா இம்ப்யூரிட்டிஸ்னு பார்த்தோம். வீரஜஹானா பியோர். காம குரோத லோப மோக இதெல்லாம் கூட, இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் கூட ஞானிக்கு இருக்காது. விசிகித்சஹா அவிகித்சஹா. விசிகித்சஹானா டவுட்டுன்னு அர்த்தம், சம்சயம் அப்படின்னு அர்த்தம். அவிசிகித்சஹா அப்படின்னா எந்த டவுட்டும் அவருக்கு இருக்காது. ஒருவேளை நான் பிரம்மனாக இருப்பேனோ அப்படின்ற டவுட் எல்லாம் ஞானிக்கு இருக்காது. கன்ஃபார்ம்டாக தெரியும், நான் ஜீவாத்மா கிடையாது, நான் பரமாத்மா. சின்ன சம்சயா இருக்குல்ல, அதுதான் இந்த இடத்துல விசிகித்சா அவிசிகித்சா. நான் முதல்ல போய் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ யாக்ஞவல்யர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இப்போது ஜனகரை அட்ரெஸ் பண்ணுறார். ஏஷ பிரம்மலோகா சாம்ராட் ஏனம் பிராபிதா அசி இது ஹோவாச்ச யாக்ஞவல்யா. ஸோ எப்படி அட்ரெஸ் பண்ணுறார், சாம்ராட் ராஜா இல்லையா, அதனால சாம்ராட் அப்படின்னு அட்ரெஸ் பண்ணி ஏஷ பிரம்மலோகா அப்படின்னா இந்த பிரம்ம சைத்தன்யம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பிரம்மலோகா, லோகானா சைத்தன்யம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த பிரம்ம சைத்தன்யம்ல இதுதான் பிரம்ம சைத்தன்யம், இதுதான் அல்டிமேட் ரியாலிட்டி. ஏனம் பிராபிதா அசி அப்படின்னா இதை அடையறதுக்கு, அந்த பிரம்ம சைத்தன்யத்தை அடையறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அடையறதுக்குன்னு எப்படி புரிஞ்சுக்கணும், அதை நீ டிஸ்கவர் பண்ணுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இதி ஹோவாச்ச
யாக்ஞவல்க்யா. இப்படி யாக்ஞவல்க்யர் கூறினார். உடனே ஜனகர் வந்து இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஏன்னா வந்து அவருக்கு அந்த ஞானம் கிடச்சிடுது இல்லையா. அதனால் என்ன சொல்கிறார்? சோகம் பகவதே விதேகான் ததாமி மாம்ச அபி சக தாஸ்யாய இதி. இப்போ அவர் வந்து சொல்கிறார், என்ன தட்சிணை கொடுக்கறதுனே எனக்கு இப்போ தெரியல. ஏன்னா எல்லா பசுவையும் ஆல்ரெடி நான் வந்து கொடுத்து விட்டேன். அதனால் பசு இல்லைன்னா என்ன, என்னோட என்டையர் கிங்டமை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், குரு தட்சிணையாக கொடுக்குறேன். விதேகான் அப்படின்னா விதேக ராஜ்யத்தையே நான் வந்து உங்ககிட்ட ஆஃபர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, விதேக ராஜ்யம் மட்டும் இல்லை, மாம் ச அபி. நான் வந்து இனிமேல் ராஜா கிடையாது, ஒரு எம்பரர் கிடையாது, நான் வந்து உங்களுடைய சிஷ்யன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் வந்து கேட்கறதுக்கு தயாராக இருக்கேன். மாம்சாப்பி சக, அதாவது ராஜ்யத்தோடு சேர்ந்து நான் என்னையும் கொடுக்குறேன். சகனா அலாங் வித். தாஸ்யா ஏதி, தாஸ்யாய அப்படின்னா நான் வந்து அட் யுவர் டிஸ்போசல், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வந்து அதை வந்து பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். அப்போ கிங்டம் அண்ட் ஹிம்செல்ஃப் ரெண்டையும் வந்து ஜனகர் குரு தட்சிணையாக யாக்ஞவல்க்யருக்கு சமர்ப்பணம் பண்ணுறார். அப்படின்னா இந்த நாலேஜ் வந்து நிஜமாகவே எவ்வளோ க்ளோரியஸ் நாலேஜாக இருக்கணும் இல்லையா. அவ்வளோ பெரிய ராஜா தன்னோட ராஜ்யத்தையே கொடுக்குறார். சரி, ராஜ்யத்தை கொடுத்தா கூட பரவாயில்ல, ஆனால் என்னையே நான் கொடுக்குறேன் அப்படின்னா அவருக்கு அந்த நாலேஜோட வேல்யூ புரிஞ்சிருக்கு, நாலேஜோட பெனிஃபிட்டையும் அவர் வந்து என்ஜாய் பண்ணுறார் அப்படின்னு நமக்கு இதிலேருந்து தெரியறது. ஸோ இதோட வந்து ஜனக யாக்ஞவல்க்ய சம்பாதா வந்து ஓவர். லாஸ்ட் 2 மந்திரம் வந்து உபனிஷத் கன்க்ளூட் பண்ணுறது. ஸோ இதோட வந்து 4th சாப்டரே வந்து கன்க்ளூட் ஆகுது. நம்ம வந்து லாஸ்ட் 2 மந்த்ராஸ் படிக்கலாம். மந்த்ரா நம்பர் 4.4.24, 4.4.25 ரெண்டுமே சேர்ந்து படிக்கலாம். சவா ஏஷ மகானஜ ஆத்மா அன்னாதோ வசுதானஹ விந்ததே வசுய ஏவம் வேத சவா ஏஷ மகானஜ ஆத்மா அஜரோ அமரோ அமிர்தோ அபயோ பிரம்ம அபயம் வை பிரம்ம அபயம் ஹி வை பிரம்ம பவதி ய ஏவம் வேத. ஸோ லாஸ்ட் 2 மந்திரங்களில் உபனிஷத் வந்து பரமாத்மாவோட க்ளோரியை பற்றி நமக்கு சொல்கிறது. பரமாத்மா அப்படின்னு சொல்லும் பொழுது பரமாத்மாக்கே வந்து 2 வெர்ஷன்ஸ் அவைலபிள். கரெக்டாக? ஒன்று சகுண பரமாத்மா, அதாவது மாயாவோடு சேர்ந்து ஒரு வெர்ஷன். இன்னொன்று வந்து நிர்குண பரமாத்மா, அந்த ஒரிஜினல் நேச்சர். சகுண நிர்குண பரமாத்மா ஆர் சகுண நிர்குண ஈஸ்வரா அப்படின்னும் சொல்லலாம். ஸோ உபனிஷத்து இப்போ அந்த ஈஸ்வராவோட மகிமையை சொல்கிறது. இப்போ ஈஸ்வராவுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கறதுக்கான கெப்பாசிட்டி ஈஸ்வராவுக்கு இருக்குது. நம்ம என்ன வேணும்னாலும் கேட்டுண்டு ஈஸ்வரா கிட்ட போகலாம், ஈஸ்வராவை அப்ரோச் பண்ணலாம். இப்போ மெட்டீரியலிஸ்டிக் கோல் வேணும் அப்படின்னா தாராளமாக அது வேணும்னு பகவான்கிட்ட கேட்கலாம். பகவானும் வந்து நமக்கு அதை கொடுப்பார். ஆனால்
அதுக்கான அப்ராப்ரியேட் பூஜை மூலமாகவோ இல்லை அப்ராப்ரியேட் ரிச்சுவல் மூலமாகவோ நாம் வந்து அதை கேட்கும் பொழுது பகவான் நமக்கு அதை கொடுக்குறார். 2 விதமான பலன் பகவான் கொடுக்குறார். ஒன்று வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக்கு, இன்னொன்று வந்து ஸ்பிரிச்சுவல் பலம். புக்தி முக்தி பிரதாதா. ஸோ 24வது மந்திரம் வந்து சகுண ஈஸ்வராவை பற்றி பேசுறது. அதாவது வேர்ல்டுலி டிசையரெல்லாம் பூர்த்தி பண்ணுற அந்த ஈஸ்வரா. அந்த பூஜையெல்லாம் நாம் பண்ணுற பூஜையெல்லாம் பகவான் வந்து வாங்கிண்டு அதுக்கேற்ற மாதிரியான பலனை நமக்கு கொடுக்குறார். அந்த பூஜை பண்ணுறவர் என்ன கேட்குறாரோ அதை வந்து கொடுக்குறார். சவா ஏஷ மகான் அஜஹா ஆத்மா அன்னாதா வசுதானஹா. ஏஷ ஆத்மா அப்படின்னா இந்த இடத்துல அந்த சகுண பரமாத்மா, சகுண ஈஸ்வரா மகான். மகான்னா மகத், இன்ஃபினிட். அஜஹா, அஜஹனா பர்த்லெஸ். சகுண ஈஸ்வரா வந்து இன்ஃபினிட் அண்ட் பர்த்லெஸ் அப்படின்னா எப்பவும் இருக்கக்கூடியவர். அவரை நம்ம வந்து அப்ரோச் பண்ணி, எப்படி அப்ரோச் பண்ணணும்? பூஜை மூலமாக, காமிய கர்மா மூலமாக அப்ரோச் பண்ணி இது வேணும் அப்படின்னு கேட்டால் பகவான் என்ன பண்ணுறாராம்? அதை அந்த பூஜையை வாங்கிண்டு பூஜா பலனை நமக்கு கொடுக்குறார். அன்னாதஹா அப்படின்னா அந்த பூஜையை அவர் வாங்கிக்கிறார், அந்த பூஜையை கன்சியூம் பண்ணுறார். அன்னாதஹா அப்படின்னா சாப்பிட்றாருன்னு அர்த்தம். என்ன சாப்பிட்றார் அப்படின்னா, நான் பூஜைக்கு என்ன ஆப்லேஷன் கொடுக்குறேனோ அதை வந்து அவர் ரிசீவ் பண்ணுறார். அன்ன அதஹா. அன்ன அதஹானா ஒன் ஹூ ரிசீவ்ஸ் தி அன்னம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒன் ஹூ ரிசீவ்ஸ் அவர் ஆஃபரிங்ஸ், நைவேத்தியம். ஸோ ரிசீவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறார்? ஸோ இது வந்து ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்தி பக்திக்கு கீழே வரும். ஸோ ரிசீவ் பண்ணிட்டு வசுதானஹா என்ன கொடுக்குறாராம்? வசு. வசுனா வெல்த். எல்லா மெட்டீரியல் கோல்ஸும் நாம் வந்து போட்டுக்கலாம். வசுதானஹா அப்படின்னா கிவர் ஆஃப் வெல்த் அப்படின்னு அர்த்தம். விந்ததே வசு ய ஏவம் வேத. ஸோ விந்தத்தேனா அந்த வர்ஷிப் பண்ணுற பர்சனுக்கு அந்த பலனானது வந்து கிடைக்கிறது. வசு விந்தத்தே, அந்த வெல்த் வந்து அந்த பர்சனுக்கு கிடைக்கிறது. ய ஏவம் வேத. இதை வந்து யார் தெரிஞ்சுண்டு இப்படி பண்ணுறாளோ அவளுக்கு மெட்டீரியல் கோல்ஸ் வந்து, மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் பலனாக பகவான்கிட்டேருந்து கிடைக்கிறது. இப்போ சப்போஸ் ஒரு பர்சன் மெட்டீரியல் கோல்ஸ்லாம் எனக்கு வேண்டாம், மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் மெச்சார்டு பர்சனாக இருந்தார் அப்படின்னா, யார் மாதிரி? நம்மள மாதிரி தான். எனக்கு வந்து வேர்ல்டுலி ரிசல்ட்ஸோட லிமிட்டேஷன் எல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா அதில் என்ன இருக்குது? தோஷத்ரயம் இருக்குது. துக்கமிஸ்ரிதத்துவம், அதிருப்திகரத்துவம், பந்தகத்துவம் அப்படிங்கிற தோஷங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியறதுனால அதெல்லாம் பகவான்கிட்ட போய் கேட்டு நான் டைம் வேஸ்ட் பண்ணுறது இல்லை. அதை கேட்டாலும் பகவான் கொடுப்பார். ஆனால் நான் என்ன பண்ணுறேன் பகவான்கிட்ட? சவா ஏஷ மகான் அஜஹா அஜஹா ஆத்மா அஜரஹா அமரஹா அமிர்தஹா அபயஹா பிரம்ம. அபயம் வை பிரம்ம, அபயம் ஹி வை பிரம்ம பவதி. ஸோ இவன் வந்து பூஜாலாம் பண்ணலை. ஏன்னா இவனுக்கு வந்து வேர்ல்டுலி திங்ஸ் எல்லாம் வேண்டாம். அதுக்கு பதிலாக இவன் என்ன பண்ணுறான்? ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். ஸோ பகவானோட ரியல் நேச்சரை தானே இவனுக்கு தெரிஞ்சுக்கணும். பூஜை பண்ணால் தெரிஞ்சுக்க முடியுமா? என்ன பண்ணால் தெரிஞ்சுக்க முடியும்? ஞான யோகத்தை ஃபாலோ பண்ணால் தெரிஞ்சுக்க முடியும். என்கொயரி பண்ணுறான். ஸோ மோட்சம் வேணும் அப்படின்னு சொன்னால் என்கொயரி பண்ணணும். எதை பற்றி என்கொயரி பண்ணணும்? பகவானோட ரியல் நேச்சரை பற்றி. அதை இந்த மந்திரம் சொல்கிறது. மகான் அஜஹா ஆத்மா. அஜஹானா அகெயின் பர்த்லெஸ். அஜரஹா
ஜரானா ஓல்ட் ஏஜ், அஜரஹானா ஓல்ட் ஏஜ் இல்லாத. அமரஹா வித்தவுட் டெத், மரணிக்கிற விஷயமெல்லாம் ஈஸ்வராவுக்கு கிடையாது. அமிர்தா அதுவும் அதே தான், வித்தவுட் டெத். எப்படி ரெண்டுமே வித்தவுட் டெத், எப்படி ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் வர முடியும்? ஒன்று ஆபேட்சிகம், இன்னொன்று வந்து ஆத்தியந்திகம். ஆபேட்சிகம் அப்படின்னு சொன்னால் வியக்தம் அவ்வியக்தம் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி கூட ஈஸ்வராவோட ரியல் நேச்சர் வியக்தம் அவ்வியக்தம் அப்படியெல்லாம் மாறாது. ஆத்தியந்திகம், ஆத்தியந்திக அமிர்தா. ஸோ ஒன்று வந்து ஆபேட்சிகமாக கூட அழியாது, இன்னொன்று ஆத்தியந்திகம். அதுக்கப்புறம் என்னது? அபயா, பயம் அற்றது, ஃப்ரீ ஃப்ரம் ஃபியர். இப்போ ஓல்ட் ஏஜ் கிடையாது, டெத்து கிடையாது அப்படின்னா ஓல்ட் ஏஜ் பற்றின பயமும் கிடையாது, டெத்து பற்றின பயமும் கிடையாது. ஸோ பிரம்ம, அதுதான் பகவானோட நேச்சர், ரியல் நேச்சர். பகவானோட ரியல் நேச்சர் பிரம்ம ஸ்வரூபம், சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். அபயம் வை பிரம்ம, அந்த பிரம்மன் தான் ரியல் அபயம், ரியல் செக்யூரிட்டி. அபயம்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? செக்யூரிட்டி, சோர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. நீ வச்சுருக்கிற எதுவும் உன்னுடைய ரியல் செக்யூரிட்டி கிடையாது. உன்னுடைய நேம், ஃபேம், பொசிஷன், உன்கிட்ட வச்சுருக்கிற எதுவும் உனக்கு ரியல் செக்யூரிட்டி கொடுக்காது. பிரம்மன் மட்டும்தான் ரியல் செக்யூரிட்டி. ஸோ அபயம் ஹீவை பிரம்ம பவதி ய ஏவம் வேத. யார் வந்து இப்படி அந்த பிரம்மனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாளோ, அந்த பிரம்மன் தான் அபயஸ்வரூபம்னு யார் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாளோ அவ பிரம்மனாவே ஆகரா. பிரம்மவேத பிரம்மைவ பவதி. ஏன்னா என்ன நாலேஜ் அடையிறான்? அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற அறிவு அந்த பர்சனுக்கு கிடைக்கிறது. ஸோ சகுண பிரம்ம பூஜையா வேர்ல்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நிர்குண பிரம்ம ஞானின என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும், மோக்ஷம் கிடைக்கும். அப்போது சகுண பிரம்ம பூஜாவோட ஆரம்பிக்கணும். ஆனால் ஸ்லோவாக அதை கிராஜுவலாக நிர்குண பிரம்ம விசாரத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். நிர்குண பிரம்ம விசாரம் மூலமாக மட்டுமே நமக்கு மோக்ஷம் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு வைதிகாவோட ஜேர்னி அப்படின்னு சொல்லி இது சதுர்த்தம் பிராமணம் சமாப்தம். இந்த செக்ஷன் வந்து கன்க்ளூட் ஆகுது. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.